ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷைன் ஆன் மீயோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீஷு கிட்ட அவ ஃப்ரெண்டு கால் பண்ணி என்னோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா வா, ஒரு நாள் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா. இல்ல நான் செகண்ட் அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு கண்டிப்பா வந்துட்டேன், வேலை இருக்கு நீஷு சொல்லிட்டு இருந்தா. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. ஃப்ரெண்டு கூப்பிட்டு இருக்கா, இல்லடி கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்க, ஷுவாங்கும் வருவான், உனக்கு ஓகே தானே, அவன் வரதால உனக்கு ஒன்னும் ஆக்வர்டா இருக்காதே, எனக்கு அதான் ஒரே டவுட்டாவே இருந்துட்டு இருந்தது அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. அதெல்லாம் பழைய கதை ஆயிடுச்சு, என்னை பத்தி யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நிஜமா நீ ஓகே தானே, நிஜமா ஓகே தானே அப்படின்னு மறுபடியும் அவ கேட்க ஆரம்பிக்க, நிஜமா ஓகே, அதை பத்தி நீ பெருசா ஒன்னும் ஒரே பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு நீஷு அவ ஃப்ரெண்ட சமாளிச்சிடுறா. அப்புறம் தான் ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நீஷு யோசிக்கிறா, நமக்கு வேற 1ஆம் தேதி லினியோ கூட கல்யாணத்துக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, அதையும் பாக்கணும்ல அப்படின்னு. இந்த அழகான பையனுக்கு என்ன ஆச்சு, எனக்கு வேலையே கொடுக்கறது இல்ல, நான் ஒருத்தர் இருக்கிறதே மறந்துட்டான் போல, என் மேல இருந்த எல்லா கோவமும் போயிடுச்சு போல அப்படின்னு நீஷு அவ பிளேஸ்ல போய் உட்கார்றா. கல்யாணத்துக்கு போகணும், ஆனா அவகிட்ட ஓகே நான் இன்னும் சொல்லவே இல்ல. சரி ஓகே, ஏதாவது ஃபைல சப்மிட் பண்ற மாதிரி உள்ள போயிட்டு கல்யாணத்துக்கு வரேங்கிற விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு கையில ஒரு ஃபைல தூக்கிக்கிறா. சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டே உள்ள வந்துடுறா. லினியோ நான் முடிவு பண்ணிட்டேன், உன் கூட நானும் நாளைக்கு கல்யாணத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம லினியோ பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். சரி ஓகே, ஆபீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பில்டிங் முன்னாடி 2 மணிக்கு வந்து வெயிட் பண்ண, அப்படியே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவும் அங்க இருந்து கிளம்புறா. சும்மா ஒரு பேச்சுக்கு டாக்குமெண்ட் எடுத்துட்டு வந்தேன், அதை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு நீஷு அங்க இருந்து கிளம்ப லினியோ அவ்வளவு சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள், அதாவது நியூ இயர்ல ஆபீஸ்ல லீவு அப்படின்னு சொல்லிட்டு நீஷு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏஞ்சி பாக்குறா, ஐயோ இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி வச்சேன், கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும் அப்படின்னு. இப்பன்னு பார்த்து பனிக்காத்து இப்படி அடிக்குது, இப்ப நான் வேற என்ன ட்ரெஸ் போட்டு போறது, எனக்கே ஒன்னும் புரியலையே அப்படின்னு நீஷு யோசிக்க ஆரம்பிக்கிறா. வேற எந்த நல்ல ட்ரெஸ்ஸும் கையில வச்சுட்டு இல்லையேன்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றான்னு பாக்குறா. ஆனா நியூ இயர்னால எல்லாருமே பிஸியா இருக்காங்க, இப்போதைக்கு ஆர்டர் பண்ணா ஒன்னும் கைக்கு வராதுன்னு அவளுக்கு தெரியுது. டைம் வேற ஆச்சு, லின்ஷு வேற வெளியே வெயிட் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறா. லின்ஷு பாக்குறான், அவ ஒரு குட்டி ஒண்ணு மந்திர பொம்மை மாதிரி வாங்கி கொடுத்தால, அது கார்ல தான் வச்சுக்கணுமா, அதை கொண்டு வந்து கார்ல மாட்டிட்டு பாசமா வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நீஷு அங்க ஒரு ஜீன்ஸ் டிஷர்ட் மேல போட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்துட்டு இருக்கா. லினியோ பாக்குறான், முறையா ஒரு பொண்ணை நான் கல்யாணத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன், ஏதோ ஆபீஸ்ல எனக்கு ரிப்போர்ட்டிங் பண்ண வர மாதிரி எங்க எங்க கம்பெனி சட்டையை போட்டு வந்துட்டு இருக்க, நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எனக்கு நியூ இயர் எத்தனை ஷாப் இருக்குன்னு தெரியல, ஆனா நான் ஆபரேஷன் பண்ண ஒரு பேஷண்ட் ஒருத்தங்க ஒரு டிசைனர் ஷோரூம் வச்சிருக்காங்க, அங்க இருக்காங்களான்னு பாக்குறேன், இருந்தா அங்க போலாம் அப்படின்னு லினியோ சொல்றான். அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், கொஞ்ச நேரத்துல சரியா போயிரும் அப்படின்னு நீஷு சொல்றா. ஒன்னும் சரிப்பட்டு வராது, நிஜமாவே நான் முதல் தடவையா ஒரு பொண்ணு கூட்டு போறேன், இந்த கோலத்துல கண்டிப்பா கூட்டு போக மாட்டேன், ஏதோ என் அசிஸ்டன்ட்ட பாதி வேலையில கூட்டு வந்த மாதிரி இருக்குன்னு லின்னியோ வந்து ஷாப்க்கு போயிடுறான். அங்க அந்த ஓனர் வந்துடுறாங்க. வாங்க டாக்டர், எப்படி இருக்கீங்க, என் உயிரை காப்பாத்தின உங்களுக்கு இன்னைக்குதான் என் கடைக்கு வழி தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு, யாரு இது உங்க கேர்ள் ஃப்ரெண்டா, ரொம்ப அழகா இருக்காங்க, சீக்கிரம் உள்ள வாங்க அப்படின்னு அவங்க உள்ள போயிடுறாங்க. நோ சொல்ல வேண்டியதானே அப்படின்னு நீஷு பாத்துட்டு இருக்கா. லின்னியோ சொல்லிட்டு இருக்கான், என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதால நல்ல டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, ஓகே தானே, கொஞ்சம் சமாளிச்சுக்கோ அப்படின்னு. இல்ல அப்ப கூட தப்பா அதை எடுத்துக்க போறாங்க அப்படின்னு லீஷு சொல்ல, அப்படியா 30% டிஸ்கவுண்ட்னு சொல்ல நீஷு வாய புலந்துடுறா. நிஜமாவா 30% டிஸ்கவுண்டா, அதுக்காக கொஞ்சம் விஷயத்த பொறுத்துக்க வேண்டியதான் அப்படின்னு லின்னியோ கூட கிளம்பி போயிட்டு இருக்கா. லின்னியோ நீஷுவும் உள்ள போறாங்க. சில ட்ரெஸ் எல்லாம் அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் பொண்ணு காட்டிட்டு இருக்கா. அப்போ நீஷு பாக்குறா, இல்ல எனக்கு ஒரு ட்ரெஸ் மட்டும் காட்டுங்க, நிறைய ட்ரை பண்றதுக்கு டைம் இல்ல, லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல லினியோ பாக்குறான், எந்த அவசரமும் கிடையாது, பொறுமையா நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு அப்புறமா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான். நீஷு இவனே சொல்லிட்டானே அப்படின்னு அப்போ எல்லாத்தையும் கொண்டு வாங்க, ட்ரை பண்ணி பாத்துடுறேன் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸா மாறி மாறி ட்ரை பண்ணிருக்கா. இது நல்லா இருக்கு, இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு அவ ட்ரை பண்ணிட்டே இருக்கா. இப்ப நீங்க காட்டின எல்லா பீஸுமே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நம்ம நீஷு சொல்லிட்டு இருக்க. ஆனா அது ரெப்பு சொல்றாங்க, இப்ப நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க, அதுதான் கல்யாணத்துக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும், அந்த ட்ரெஸ் நீங்க அப்படியே போட்டு போயிடலாம், மத்ததெல்லாம் நீங்க பேக் பண்ணி வேற அக்கேஷன்ல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க வர விஐபி கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நாங்க ஆக்சசரிஸ் எல்லாம் கூட ஃப்ரீயா கொடுப்போம், ஒரு ஹேர் டூ பண்ணிக்கலாம்ல, கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்றீங்க, வாங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் ஆகும் அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. நீஷுவை உட்கார வச்சு ட்ரெஸ்ஸிங் மட்டும் பண்ணது இல்லாம அவங்களே ஆக்சசரிஸ் எல்லாம் கொடுத்து ஹேர் டூவும் பண்ணி விட்டுறாங்க. நீஷு பாக்குறா, எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது, இப்ப நான் பார்த்த எல்லா ட்ரெஸ் அப்புறம் இந்த ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து பில் போட்டுருங்கன்னு சொல்ல, ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் ஃப்ரீ மேடம், அதே மாதிரி ட்ரெஸ்ஸுக்கான பில் ஒட்டு மொத்தமா லினியோ ஆல்ரெடி பே பண்ணிட்டாருன்னு சொல்ல நீஷு பாக்குறா, எல்லாத்தையும் பே பண்ணிட்டானா அப்படின்னு. வேக வேகமா லின்யூட்ட போயிட்டு, நான் அந்த எல்லா ட்ரெஸ்ஸையும் வாங்கிக்குவேன்னு உனக்கு எப்படி தெரியும் கேட்க, உன் கண்ணை பார்த்தேன், பயங்கர ஆசையா பாத்துட்டு இருந்த, இந்த செட்டு பாரு புதுசா இருக்கு, ட்ரை பண்றியா அப்படின்னு புக்லெட்டை காட்டுறான். பரவாயில்லப்பா, உனக்கு டேஸ்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா ரொம்ப டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த ஓனர் வந்துடுறாங்க. ஒரு போன் வந்துச்சுன்னு போன லினியோ, அதுக்குள்ள நீங்க பே பண்ணிட்டீங்களா, அதெல்லாம் முடியாது, நீங்க பேவே பண்ணக்கூடாது, நான் அந்த காசை ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லினியோ பாக்குறான், அதெல்லாம் இருக்கட்டும், அப்பதானே நாங்க அடுத்த
எடுத்து வர முடியும் அப்படின்னு கேட்டுட்டு, அதுவும் இல்லாம என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நானே என் காசுல வாங்கி கொடுத்தாதான் அவளுக்கு பிடிக்கும்னு சொல்ல நீஷு பாக்குறா. சரி தலையாட்டி வைப்போம், நல்லா தலையாட்டுறா. ஓனர் பாக்குறாங்க, இவ்வளவு ஒரு அழகான கப்புலா, அடிக்கடி என் கடைக்கு வரணும், நான் நிறைய உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பாய் சொல்றா. நீஷுவும் லினியும் மறுபடியும் கார்ல ஏறிக்கிறாங்க. லினியோ கிட்ட நீஷு பில்ல கேட்டு வாங்கிக்கிறா. பில்ல பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. இது 50% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்களா? ஒரு செட்டு ஒண்ணு பார்த்தேன், அதை எடுக்கணும்னு நினைச்சேன், அதை மட்டும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புறா. லினியோ பாக்குறான், இல்லம்மா இப்ப கொஞ்சம் உண்மையாவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றான். அட ஆமா இல்ல, அதுவும் உண்மைதான், ஓகே கிளம்பலாம் அப்படின்னு நீஷு அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இன்னொரு தடவை வந்துக்கிறேன், அப்போ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. லினியோ பாக்குறான், என் கூட வந்தா மட்டும்தான் அந்த ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எல்லாம் கிடைக்கும், தனியா வந்து அதெல்லாம் கிடைக்காதுன்னு இவ்வளவு பிளாக்மெயில் பண்ணி அங்க இருந்து கூட்டு போயிட்டு இருக்கான். நீஷு லினியோ 2 பேரும் ஒரு வழியா கல்யாணத்துக்கு போயிடுறாங்க. கல்யாண பொண்ணு ஹே லினியோ அப்படின்னு பக்கத்துல போயிட்டு இந்த பொண்ணு யாரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்க நீஷு பாக்குறா, எப்படி ஒருத்தங்க கூட்டுட்டு மறப்பாங்க அப்படின்னு. அப்போ உடனே நம்ம லினியோ சொல்லிட்டு இருக்கான், நீ கத்துனதால தானே இந்த பொண்ணு கீழே விழுதா, அவளுக்கு கூட நீ வர சொல்லியிருந்தியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா சாரி எனக்கு பயம் வந்து ஹைட்டுனா அதனால தான் கத்திட்டேன், அதான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட சொன்னேன் அப்படின்னு அவளும் சமாளிச்சிடுறா. லினியோவை தனியா கூட்டு போயிட்டு கல்யாண பொண்ணு, ஏண்டா திடீர்னு என்ன மாட்டி விட்டுருக்க, கொஞ்சம் நான் முழிச்சிருந்தா உன் கதையே ஸ்பாயிலா இருக்காதான்னு கேட்க, இன்னும் கொஞ்ச நேரம் நீ முழிச்சிருந்திருக்கலாம், அப்போ அவளுக்கு டவுட் வந்திருக்கும்ல நான் வேணும்னே தான் கூட்டு வந்திருக்கேன்ட்டு, நீ இப்பதான் பிளானையே ஸ்பாயில் பண்ணிருக்க அப்படின்னு லினியோ சொல்றான். ஓ கதை அப்படி போதா அப்படின்னு சொல்லிட்டு நீஷு கிட்ட, நல்ல வேலை இப்பயாவது கூட்டு வந்தே உங்க கேர்ள் ஃப்ரெண்ட, நம்ம ப்ரொஃபசர் வந்திருக்காரு, அவர் நீ ரொம்ப நாளா சிங்கிளா இருக்குன்னு ஃபீல் பண்றாரு, இவளை பார்த்தா ஹாப்பி ஆயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. நீஷு பாக்குறா, இன்னும் இந்த அநியாயமா இருக்கு, இப்ப என்ன எனக்கு டிஸ்கவுண்டா கிடைக்க போகுது, இதுக்கெல்லாம் நான் ஓகேவே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஓகே சொல்ல மாட்டியா, அப்போ ஓகே நான் கேர்ள் ஃப்ரெண்ட்னு சொல்ல மாட்டேன், கவலைப்படாம என் கூட வா அப்படின்னு லினியோ அவளை கூட்டு போறான். நேரா பக்கத்துல போகும்போது இப்ப நீஷுக்கு ஒரு டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்தார்ல, அந்த பையன்லாம் உட்காந்துட்டு இருக்கான். பாரு கதையா 2 பேரும் ஜோடியா வந்திருக்கதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கான். லினியோ நேரா உள்ள போறான். நம்ம லினியோட ப்ரொஃபசர், அவரோட கடைசி ஸ்டூடெண்ட் நம்ம லினியோ தானா, பார்த்து ட்ரெயின் பண்ணிருக்காரு. அவரை பாக்கிறதுக்கு போயிடுறான். பக்கத்துல போய் உட்காந்துட்டு, ப்ரொஃபசர் எப்படி இருக்கீங்க, எதுக்காக ஓவரா சுகர் ப்ராடக்ட் எல்லாம் சாப்பிடுறீங்கன்னு கேட்க, நானே டாக்டர் தான், எனக்கு அது தெரியாதாடா, இந்த பொண்ணு யாரு உங்க கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு கேக்குறாரு. லினியோ பாக்குறான், நீஷு இவன் பார்த்துட்டு என்ன சொல்ல போறான்னு பார்த்துட்டு இருக்க, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிடுறான். நீஷுக்கே அப்பதான் நிம்மதியா இருக்கு, எனக்கு பிடிச்ச பொண்ணு, நான் இப்பதான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்ல நீஷு ஷாக் ஆயிடுறா. இதுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்னே சொல்லிருக்கலாம் போலயே அப்படின்னு. டாக்டர் பாக்குறாரு, ஆபரேஷன் தியேட்டருக்கு அப்புறமும் பெரிய வாழ்க்கை இருக்கு, அது உனக்கு புரிஞ்சா சரி, நல்லபடியா நீ சந்தோஷமா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. லினியோ நீஷு 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. இவர் எனக்காக உயிரியே கொடுத்து அவ்வளவு சொல்லி கொடுத்தாரு, அவரோட கடைசி ஸ்டூடெண்ட் நான் தான், ஆனா இப்படி நான் வேஸ்ட் ஆயிட்டேன் அப்படின்னு லினியோ சொல்றான். யாரோட வேஸ்ட்னு சொன்னா, பாரு நீ தான் இருக்கிறதுலே பெஸ்ட், நான் உன் ஃபியூச்சர் ஓனர்னு நீ சொன்னல, உன் முதலாளி மேடமே சொல்லிட்டாங்க, இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு நீஷு கேக்குறா. முதலாளி மேடம் என்ன சிரிக்க வைக்கிறதுக்காக நீங்களே இவ்வளவு பெரிய காமெடி பண்ணிருக்கீங்க, அப்போ நான் ஓகே ஆகாம இருப்பேனா, கண்டிப்பா நான் ஓகே தான் அப்படின்னு லினியோ சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சிரிச்சுட்டே அங்க போய் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு. அடுத்து என்னடா பண்ணலாம், கரோக்கே போலாமா அப்படின்னு கேட்டுட்டு, முதல்ல எல்லாரும் ஒயின் குடிக்கணும், குடிடா அப்படின்னு லினியோட்ட ஃபோர்ஸ் பண்றாங்க. ஆஹா நான் கார் டிரைவ் பண்ணிட்டு திரும்ப ஊருக்கு போகணும், நான் குடிக்க முடியாது, நீஷு எனக்கு பதிலா குடின்னு சொல்ல நீஷு பாக்குறா. பொண்ணுங்க கிட்ட இருந்து வாங்கி தானே பசங்க பொதுவா குடிப்பாங்க, சரியான மானகட்டவனா இருப்பான் போலன்னு உரைச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸும் அதான் பாக்குறாங்க. ஏண்டா வெக்கமே இல்லாதவன்ல ஒரு லெவல் இருந்ததுன்னா அதை விட கீழே இறங்குறியே, அது எப்படிரா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்குள்ள கல்யாண ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. பொண்ணு மாப்பிளையும் வராங்க. நல்ல கல்யாணம் ஜாலியா முடிஞ்சிட்டு இருக்கு. நம்ம நீஷு ரெட் என்வெலப் மொய் கவர்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. அதை எடுத்து மேல வைக்கிறா. மொய் கூட ரெடி பண்ணிட்டியா, நான் என்னோட கிஃப்ட் ஆல்ரெடி பொண்ணு வீட்டுக்கு அமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல அங்க கல்யாண பொண்ணு மாப்பிளையும் வராங்க. இவங்க கிட்ட வாழ்த்தெல்லாம் வாங்குறதுக்காக. இல்ல நான் மொய் கவர்லாம் வாங்க மாட்டேன், லினியோ ஆல்ரெடி கிஃப்ட் அனுப்பிட்டான், நீங்க +1 வந்திருக்கீங்க, நான் 2 தடவை மொய் வாங்கின மாதிரி இருக்கும்னு அவங்க சொல்றாங்க. இல்ல கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும் அப்படின்னு நீஷு கொடுத்துட்டு இருக்கா. மத்தவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. டே அடுத்து என்ன பண்ணலாம், போய் பாட்டு பாட போலாமா, கரோக்கி போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. நீஷு பாக்குறா, கரோக்கிலாம் எனக்கு சரிப்பட்டு வராது, கேட்கறதோட சரி, ஆனா பாடுறதுலாம் எனக்கு வராது, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பொண்ணு மாப்பிளையும் ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போவாங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் கலாய்ப்பாங்கல்ல, பிராங்க் பண்ணுவாங்கல்ல, நம்ம அங்க போலாம், ஜாலியா ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லினியோ சொல்றான். இல்ல அதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது, வேணா நான் உன் கல்யாணத்துக்கு வரேன், அங்க வந்து உன்னை நல்லா வச்சு ஃபன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. என் கல்யாணத்துக்கு நீ கண்டிப்பா வரதான் போற அப்படின்னு லினியோ அவளை கலாய்க்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு இவ கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் வந்து ஃபன் பண்ணுமாண்டா அப்படின்னு லினியோ மத்த டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சொல்ல, நான் அப்பெல்லாம் சொல்லவே இல்ல, ஓவரா பேசாத, தப்பா பேசாத அப்படின்னு சொல்லிட்டு லினியோவை நீஷு முறைக்க ஆரம்பிக்கிறா. நிஜமாவே கல்யாண பொண்ணு மாப்பிளையோட ரூம்க்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிராங்க் பண்ணிருக்காங்க. நீங்க 2 பேரும் முதல்ல எப்ப பாத்துக்கிட்டீங்க, சொல்லலன்னா வச்சுக்கோ எனக்கு பயங்கரமான அடி அப்படின்னு சொல்லிட்டு
இருக்க மாப்பிளையும் கஷ்டப்பட்டு யோசிச்சு ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்காரு. லின்யூ பாத்துட்டே இருக்கான், சிரிச்சிட்டு இருக்கான். நீஷு பாக்குறா, உனக்கு என்னப்பா கவலை, நீலாம் கவலையே பட மாட்ட. திடீர்னு உன்கிட்ட வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னு கேட்டா நீ என்ன சொல்லுவ அப்படின்னு நீஷு கேக்குறா. 2011 பார்த்தேன், கரெக்டா அப்ப மணி வந்து 7:30 ஆச்சு. செகண்ட்ஸ் கூட ஞாபகம் இருக்கு, சொல்லவா அப்படின்னு லின்யூ கேக்குறான். செகண்ட்ஸ் கூட ஞாபகம் இருக்கா, நீயே சிங்கிளா சுத்திட்டு இருக்க, எப்படி எல்லாம் சமாளிக்கிற, சும்மா வாய்க்கு வந்து ஒரு நாள் அடிச்சு விடுறல அப்படின்னு நீஷு கேக்குறா. பக்கத்துல டாக்டர் ஃப்ரெண்டு பாக்குறான். டேய் எப்படி பால் போட்டாலும் எஸ்கேப் ஆயிடுறியே, எப்படிரா அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். லின்யூ சிரிச்சுட்டே நீஷுவை வெளியே கூட்டு போயிட்டு இருக்கான். செம்ம ஃபன்னா இருந்ததுல அப்படின்னு சொல்லிட்டு, உன் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு லின்யூ சொல்ல, நான் சின்ன பொண்ணு, எனக்கு இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய நாள் இருக்கு, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம், ஆனா உன் கல்யாணம் இருக்குல்ல அப்படின்னு நீஷு சொல்றா. உனக்கு இன்னும் நிறைய நாள் இருக்கலாம், ஆனா உன் பார்ட்னருக்கும் டைம் இருக்குல்ல, அதை பத்தி நீ யோசிக்கணும்ல அப்படின்னு லின்யூ கேட்டுட்டு இருக்கான். கவலையப்படாத, உன் கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா வந்து செம்மையா கலாய்ப்பேன்னு சொல்ல, என் கல்யாணத்துக்கு நீ வருவேன் வரைய சொல்லியிருக்க பாரு, அதனால எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். ஆனா உனக்கு பிராங்க் பண்றதுக்குலாம் அன்னைக்கு நேரமே இருக்காது அப்படின்னு லின்யூ சொல்றான். அது எப்படி எனக்கு நேரம் இருக்காது நீ சொல்லலாம், நான் என்ன மாதிரி பிராங்க் பண்றேன்னு பாரு, இங்க இருக்க மாதிரி மொக்கையாலாம் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. லின்யூ ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து வெளியே நிக்கிறாங்க. பனி கொட்ட ஆரம்பிக்குது. என்னையா இது அதிசயமா இன்னைக்கு பனி கொட்டுது, செம்மையா இருக்குன்னு சொல்லிட்டு நீஷு அதை பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறா. லின்யூ பாக்குறான், உன் கூட சேர்ந்து போய் கார் எடுக்கலாம்னு நினைச்சேன், நீ பனி எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றக்க, நீ பேசாம இங்கே நெல்லு, நான் போய் கார் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறான். நம்ம நீஷு ஜாலியா பனி எல்லாம் என்ஜாய் பண்ணிருக்கும் போது நீஷு அப்படின்னு யாரோ கத்தி கூப்பிடுறாங்க. நீஷு வேகமா திரும்பி பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா இவளோட அந்த கல்யாணம் ஆக போற ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த செட்டுமா இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. கூடவே ரோரோ ஷுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. நீஷு கிராஜுவேஷனுக்கு அப்புறமா இப்பதான் ஷுவாங்க பாக்குறா. ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. அடி பாவி, கல்யாணத்துக்கு நாளைக்கு தான் வருவேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்க என்னடி பண்ணிருக்க, என்னடி ஏமாத்து வேலை காட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டி, அதெல்லாம் ஒரு பெரிய கதை அப்படின்னு நீஷு சமாளிக்க ஆரம்பிக்கிறா. செம்மையா இருக்கடி, எனக்கே உன அடையாளம் தெரியல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஃபாரின்ல படிக்க தானே போன, இங்க எப்படி வந்த அப்படின்னு கேட்க நீஷு பாக்குறா. ஃபாரினுக்கு நான் படிக்க போனேன்னு யார் சொன்னது, சும்மா ஒரு கோர்ஸ்க்காக போனேன், அதுவும் என் தம்பி கூட கம்பெனி கொடுக்கறதுக்காக போனேன், அப்புறம் நான் இங்க வந்து இங்கதான் வேலை பாக்குறேன் அப்படின்னு நீஷு சொல்லிட்டு இருக்கா. ஷுவாங் பாக்குறான், நீ படிக்கிறதுக்கு போலியா, நீ இங்க ஃபாரின்ல இப்ப படிக்கலையா அப்படின்னு கேக்குறான். இல்லையே நான் ஃபாரின்ல படிக்கல, இங்கதான் இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீஷு சொன்னதும் ஷுவாங் பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்ன சொல்ற அப்படின்னு பக்கத்துல வந்துட்டு இருக்கான். ரோரோ பாக்குறா. இதுக்கும் மேல இந்த ரெண்டு பேரும் பக்கத்துல போய்கிட்டா நமக்கு தான் அது ஆபத்து அப்படின்னு முன்னாடி வந்து நின்னுட்டு, நீஷு நீங்க இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நானும் முன்னாடி உன்னை மிஸ்ஜட்ஜ் பண்ணிட்டு தப்பு தப்பா ஏதாவது பேசியிருந்தா என்ன சீரியஸாவே மன்னிச்சிரு, நீ ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அதுக்காக நான் எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி கேட்டுக்கிறேன், அதுவும் இல்லாம என் வாழ்க்கையோட சந்தோஷத்தை இப்பதான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு வேணும்னே ஷுவாங்க திரும்பி பாக்குறா. அதே மாதிரி உன் வாழ்க்கையோட சந்தோஷத்தை நீயும் கண்டுபிடிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு அவளை குத்தி காட்டுற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஷுவாங் கடுப்பாயிடுறான். ரோரோ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரான். கரெக்டா அப்பன்னு பார்த்து நீஷு ரொம்ப இமோஷனலா இருக்கும் போது நீஷு அப்படின்னு ஒரு குரல் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. நம்ம லின்யூ தான் அங்க நல்லா ரெண்டு படியா ஹீரோ ரேஞ்சில தாண்டி வந்துட்டு இருக்கான். நீஷு அவனை பார்த்ததுமே ரொம்ப இமோஷனல் ஆயிடுறா. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீஷுவே லின்யூ பக்கத்துல ஓடி போயிடுறா. ஷுவாங் தடுக்கலாம் அப்படின்னு கூட ட்ரை பண்றான். ஆனா அவனாலே ஒண்ணும் பண்ண முடியல. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம லின்யூ கேட்க ஆரம்பிக்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு நீஷு சொல்றா. லின்யூ திரும்பி பாக்குறான். ஷுவாங்கையும் பாக்குறான். ஓ கிளாஸ்மேட்ஸ் பாத்தியா, சரி வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேர்ள் ஃப்ரெண்ட கையை பிடிச்சு கூட்டு போற மாதிரியே லின்யூ நீஷுவோட கையை பிடிச்சு கூட்டு வரான். வா போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் பாத்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸும் நல்லா லின்யூவை பார்த்து வாயை பொழந்துட்டு இருக்காங்க. என்னடி இது, 6-7 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள உனக்கு இப்படி ஒரு ஹேண்ட்ஸமான பாய் ஃப்ரெண்டா, சத்தியமா எங்களால நம்பவே முடியல, எங்களுக்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கல அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. லின்யூ எல்லாருக்கும் நோ கூட சொல்லாம ஹாய் அப்படின்னு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு, ஷுவாங் உங்களை மறுபடியும் பார்த்துட்டா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். ஷெங்ல தான் நானும் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஏண்டி எங்க கிட்ட சொல்ல அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுட்டு, இதனால்தான் என் கூட கல்யாணத்து கூட வர மாட்டேன்னு சொன்னியான்னு ஃப்ரெண்ட் திட்ட ஆரம்பிக்கிறா. சாரி, நான் தான் அவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்துட்டேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, இப்ப கூட மறுபடியும் கிளம்பி ஊருக்கு தான் போயிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஊருக்கு போறீங்களா, திருப்பி இப்ப நாளைக்கு வரும்போது கஷ்டமா இருக்காதா அப்படின்னு ஃப்ரெண்ட் கேக்குறா. ஏண்டி அவ்வளவுதான் பத்திரமா கூட்டு வரதுக்கு சூப்பரா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, இதுக்கும் மேல அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் பேச ஆரம்பிக்க, இதுக்கும் மேல ஷுவாங்கால தாங்கிக்கவே முடியல, நான் போய் கேப் பிடிக்கிறேன், நீ வரனா வா இல்லைன்னா இங்கே கடந்துக்கோ அப்படின்னு ரோரோவை கத்தி விட்டு அங்கிருந்து ஷுவாங் கிளம்பி போயிடுறான். ரோரோவும் பின்னாடியே ஓடி போறா. ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறாங்க. நீங்களும் நாளைக்கு கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு கல்யாண பொண்ணு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. லின்யூ நீஷு மட்டும் தான் இப்ப மிச்சம் இருக்காங்க. சரி ஓகே நம்ம கிளம்பலாமா அப்படின்னு நீஷு கேக்குறா. லின்யூ பாக்குறான். இவ்வளவு ஹாப்பியா ஒரு கல்யாணத்துக்கு ஒண்ணு கூட்டு வந்துட்டு இவ்வளவு சோகமாக்கி ஒண்ணு கூட்டு போவேன் நினைக்கிறியா, நம்ம வெளியே போய் ஃபன் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், அப்புறமா கிளம்பி ஊருக்கு போய்க்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது கிட்ட காசு இருக்கான்னு தானே பாக்குற, இந்த பர்ஸ் பாத்துக்கோன்னு சொல்ல நீஷு பாக்குறா. இல்ல காசு பத்தாது, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல ஏடிஎம் இருக்குல்ல, போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து கிளம்புறா. அடிப்பாவி, இருக்கிற காசு பத்தாதா, அவ்வளவு காசு இருக்கு, இவ என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நீஷு பின்னாடியே லின்யூ போயிட்டு இருக்கான் சிரிச்சுட்டே. அதோட தான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. இந்த செம்ம கியூட்டான எபிசோட்க்கு அடுத்த எபிசோட் என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம்.
தான். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.